கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 19:26. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். இல்லையா? இங்கே சோதோம் குமரா பட்டணத்தை அழிக்கும்போது ஆண்டவர் சொல்லிட்டார் லோத்து குடும்பத்தை பார்த்து, நீங்கள் ஜீவன் தப்பித்து கொள்ள ஓடிப்போங்க, நீங்கள் போகும்போது திரும்பி பார்க்காதீங்க சொல்லிட்டு கட்டளை கொடுத்தாரு. அது அவன் 19:17 சொல்றாரு பாருங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்பி ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமூக பூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். பாருங்க, பின்னிட்டு பாராதே. யாவாளுக்கும் சொன்னார், தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் சாப்பிடுங்க, தோட்டத்து நடுவு இருக்க கனியை மாற்றணும் சாப்பிடாதீங்க. கீழ்ப்படியாததுனால சாப்பிட்டு தோட்டத்திலேருந்து துரத்தப்பட்டாங்க. இங்கே கூட லோத்தின் மனைவி கீழ்ப்படியாமல் பின்னிட்டு பார்த்தால் என்ன நிலைமை? உப்புத்தூண் ஆகிட்டா பாருங்க. ஒன்றுக்கும் உதவாத உப்புத்தூண் ஆகிட்டா. இன்றைக்கி நாம் கூட ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டோரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், நம்ம உலகத்திலேருந்து பிரித்து எடுக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகதான் சொல்கிறாரு, உலகத்தை நோக்கி பின்னிட்டு பார்க்காதீங்க. பாடல் அழகாக பாடுவோம். உலகமேன் பின்னே சிலுவையின் முன்னே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். பாடல் உதட்டளவு தான் பாடுறோம், உள்ளத்தின் ஆழத்திலேருந்து பாடுற மாதிரி இல்லை. ஆகவே நம்ம உலகத்தை பின்னோக்கி பார்க்கக்கூடாது. அதுதாங்க லூக்கா சுவிசேஷத்தில் சொல்கிறாரு, லூக்கா 9:62 சொல்கிறார், அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். பாருங்க, கலப்பையின் மேல் கை வச்சு பின்னிட்டு பார்க்குறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அன்ஃபிட்டு, தகுதி இல்லைன்றார். ஆகவே ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாம் உலகத்தின் காரியங்களை, உலக மக்களை, விட்டு வந்த காரியங்களை நம்ம பின்னிட்டு பார்க்கக்கூடாது. பேதுரு ஆகப்போல் நம்ம வலையை வச்சுட்டு வந்தனால மறுபடியும் ஆண்டவர் மரித்து உயிர்த்து வந்து பரமேறி போகிறதுக்கு முன்னால் பேதுரு சொல்கிறவா மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னார். நாங்களும் வரேன்னு சொல்லி போகிறாங்க. அந்த மீன் வலையை அவங்க என்ன பண்ண வெறுக்கலை. எலிசா ஆண்டவர் அழைக்கும் போது தேர் மாடுகள்லாம் வெட்டி சமைச்சு சாப்பிட்டு போனோம். இங்கே வலையை வச்சுட்டு போன மறுபடியும் மீன் பிடிக்கிற வேலைக்கு போகிறாங்க பாருங்கள். ஆகவே நம்ம அப்படி இருக்கக்கூடாது, பின்னிட்டு பார்க்காதபடிக்கு முன்னோக்கி செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. எங்களுக்கு பின்னிட்டு பார்க்காதபடிக்கு முன்னோக்கியே செல்ல கற்றுக்கிறவிச்சு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.